இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து போக வேண்டும். நம்ம வண்டி எந்திரிச்சு உட்காருக்கு காவல் போனானே என்ன எல்லாம் ஒரே மௌன உருவத்தில் இறங்கிட்டாங்களே. இப்படிய காவலுக்கு போலான்னு முடிவு பண்ணி இருக்கோம். ராசகரனே என்ன வாயில சேரண்ணே சேரண சேரண சேர வேலையா இருப்பீங்க போல. காவலுக்கு போக வேண்டும். அடுத்த தலைவி அம்மா வந்தாங்க. தோழி நான் வந்திருக்கேன். இன்னொரு தோழி அழகான தோழி ரெடி பண்ணிட்டே இருக்கிறா. உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காகவே காவலுக்கு போய் நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணே காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தினமும் காவல் 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 இப்பதான் பண்றது. ஆமா காவல் பார்த்துட்டு இருந்தா அப்ப நம்ம எல்லாம் காவல் எப்பதான் பண்றது. பேசாம நான் என்ன வேணும்னா ஒரு வாரத்துக்கு லீவை போட்டு பேசாம படுத்து கூட தூங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் நமக்கு பள்ளி. அப்புறம் எல்லாம் நமக்கு எல்லாம் தூக்கம் தான். உங்களை பார்க்கல எப்பெல்லாம் தோணும் தெரியுமா?
தோழியை பார்க்கணும்ல. வாமா தோழி. கஸ்தூரி நடக்கும் பூந்தேரே இனிக்கும் இனிக்கும் தேனாரே நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கா? சொல்லுங்க வேகமா, இடுப்பு வலிக்கிறதுல எவ்வளவு நேரம் தான் போஸ் கொடுத்துக்கிட்டே நிக்கிறது. என்ன தீவு ஊரா விட்டு விட்டா காலி ஆயிருச்சேன். சொன்னது நடந்துரும் போலயே. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். இந்த உலகத்துல பொம்பளையா பிறந்து வாழ்றதே பெரிய பாவம், பெரிய கொடுமை. பெண்ணா பிறந்தானே உள்பாவடை வெளிப்பாவடை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் இளவும் மயிரும் போட வேண்டியதா இருக்கு. மயிரை புடுங்குறாங்க, மதிப்பாங்க. ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு மணி 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 மணின்னு எந்த மணியை அவ்வளவு மணியை தாப்பா சொல்றேன். அடுத்த மணியவா சொல்ல முடியும்? ஆட்டிக்கிட்டாலும் தெரிஞ்சிருக்கோம். பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன் அப்படி சொல்ற? நான் பொம்பளைன்னு நீங்க பாதி பேர் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்கு நான் மட்டும் வாடு. ஐயோ ஐயோ, ஜாக்கெட்டை மாட்டி ஒரு பந்த இங்கிட்டு தள்ளுறேன், ஒண்ணு இங்கிட்டு 80, ஒண்ணு இங்கிட்டு தள்ளுனா ஒண்ணு அங்கிட்டு தள்ளுது. இன்னொரு பெரிய கொடுமை நடந்து வச்சு. என்ன நடந்து போச்சு அப்படி? அக்கா அந்த படுத்திருக்க அக்கா லேசா அந்த கதையை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் படுக்கா. என் கிரக மதுரை இந்த 2026 இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கண்டா. என்ன தெரியல, எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சி பொங்குது. அக்கா துணி புது துணி இல்ல, இது புழு துணிதான், ஊதா துணிதான், புதுசு துணி. ஜாக்கெட்டு டைட்டா தைச்சிருப்பாங்க போல, எனக்கு தெரியல. கொக்கி எடுத்து மாட்டிட்டேங்க. 2வது கொக்கி என்ன ஒண்ணு இப்படி மூச்சை இழுத்துக்கிட்டு இப்படி மாட்டினேன். 3வது கொக்கியை பார்த்துக்க நல்லா தம் கட்டி மாட்டினேன் பாரு. மாட்டிட்டு இப்படித்தேன் மூச்சை விட்டேன். கொக்கி டப்புல இருந்து உள்ள இருக்கிற பந்து இந்த பின்னாடி சிமெண்ட் களை ஒண்ணு ஓட்டிருக்காங்கக்கா, அங்கிட்டு திக்கு திக்குன்னு ஓடிருச்சு. சென்டர்ல உள்ளது, கீழே உள்ளது ஓடுமா? அது ஓடி போச்சு. அதுக்கடுத்து எடுத்து மாமா உள்ள வச்சு ஊக்க குத்திக்கிட்டு வந்திருக்கேன் மாமா, என் தலையெழுத்து. நீ அகலமா பார்த்து உழுதுட்டு போகல, படு
அதே முண்டாயிரம் ஊரா வழுக்க கிடக்கு. நீ பழைய கட்டை இல்லை சாதாரண கட்டையாப்பா. உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேசாம நம்பர் மட்டும் காலைல கொடு. தினமும் ஃபோன் பண்ணி அப்பப்போ ஒரு யோசனையை கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன வாழ்க்கை தொறா சொன்னேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன் தெரியுமா? இவ்வளவு அழகா படைச்ச அண்டை இத்தனை கூண்டு சொலக படைக்க நேரம் கம்மங்காட்டுல 1.25 ஏக்கர் என் பேர்ல எங்கிட்டாவது சந்து ஒந்துலையாவது எழுதி வாங்கியிருப்பேன். எங்க இறக்கமா ஒத்த புருஷன் அமையறாங்க. இல்ல நானும் காரைக்குடி கக்கூசு, புதுக்கோட்டை கக்கூசு, மாட்டுத்தாவணி கக்கூசு, எல்லா ஆம்பளை கக்கூசுலையும் என் நம்பரை எழுதி போட்டிருந்தேன். எவனாவது இப்படி புடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு அடிக்க வரும்போது நம்ம நம்பரை அப்படி ஆந்திக்கிட்டு பாப்பேன். எந்த கக்கூசிலுமே நம்மளால இப்படி கீழே குனிஞ்சே ஒண்ணுக்கு இருக்க மாட்டாங்க பாருங்க. ஏன்னா கப்பு வாட மூக்க தொலைச்சு விடும். இப்படியே அண்ணாந்துக்கிட்டே அப்படி ஒண்ணுக்கு அடிக்கும் போது என் நம்பரை பார்த்துட்டு எவனாவது போன் பண்ணிட மாட்டானா, அவனோட அப்படியே லிங்க் ஆகி அப்படியே அந்த வாழ்க்கை பயணத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சு இந்த தருத்திரியம் பிடிச்ச முண்டைக்கு ஒருத்தன் கூட போன் பண்ணல. ஒரே ஒரு ஆள் போன் பண்ணாரு. டாக்டர், எனக்கு குஷி குண்டிய கிழிச்சிருச்சு, பிடிச்சாலும் பிடிச்சான், ஒரு புளியும் கும்பா பிடிச்சிட்டான், அக்கா மக்கள் இன்னி பிரச்சனை இல்லை, வாழ்க்கையை ஓட்டிடலாம் முடிவுன்னு. அந்த ஆளு ராத்திரி ஒரு 10:45 போல எனக்கு போன் பண்ணாரு. கிர்ரு கிர்ருன்னு தூக்க வரிச்சு நமக்கு நான் அப்படித்தான். அதே மாதிரி போன் பண்ண உடனே எடுத்துக்கிட்ட அலோன்னாரு. நான் என்ன ஒண்ணு ஹேலோ அப்படின்னு ஹேலோன்னு. அதுக்கு அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னேன், மூலம் பௌத்திரமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு உள் மூலமும் இல்லை வெளி மூலமும் இல்லை, ஆதி மூலம் 5000 ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் செல்ல சுச்சா பண்ணிவிட்டேன், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயான்னு கேட்டேன். அந்த ஆளு டாக்டர் இல்ல மாமா, இந்த சித்த வைத்திய பாத்துக்கிட்டு இருப்பான் போல, மூலத்துக்கு பாக்குறவனா இருப்பான் போல. அவன் ஜனியம் பிடிச்சவன் எனக்கு பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிச்சு. இப்படி எல்லாம் இந்த தருத்திரியம் பிடிச்சவளுக்கு ஒத்த புருஷன் அமையல. அப்படி எனக்கு புருஷன் அமைஞ்சாலும் இன்ஜின் சீசானதும் புகஞ்சோனதும் இல்லைன்னா பிஸ்டன் பிடிச்சது அமையுது. சரி, அப்படியாவது அந்த பிஸ்டனை கடைஞ்சாவது போட்டு அந்த வண்டியை ஓட்டிடுவான் அப்படின்னு காரைக்குடியில அமீனா லேத்துல கொண்டே கொடுத்து கடைஞ்சு போட்டாலும் மாமா அந்த வண்டி வாரு ஓடிக்கிட்டே இருக்கும் போது பெட்ரோலை கபக்கு கபக்கு கபக்குன்னு குடிக்குது. எப்படியே வாழ்க்கை பயணத்தை ஓட்ட போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, என்ன பண்றது? இன்னும் 2 வருஷம் சென்று நாடகம் நடிப்போமா இல்ல பேசாம துவாக்கி தான் போய் கக்கூசு. எனக்கு 2030 இந்த பாஸ்போர்ட் ரெனியூல் பண்ணணும். ஆமா, இந்த 2 வருஷம் ஆடிட்டு நம்ம வாட்டுக்கு மரியாதை நிமித்தமா என்ன அமுதமலையா முகமலை பொழியும் நிலவிலே மலை
பார்த்த இந்த விழித்தவரின் முகமலை முகமலை நம் தோழியை கூப்பிடுவோம், காவலுக்கு போறோம். ஏய் அனைத்த குஜலம்பா என்னடி அநியாயத்துக்கு முட்டு அழகா இருக்கிற. நல்லா இருக்கா? ஏய் இதுவே இவ்வளவு அழகா இருக்கு. ஏய் அனிதா என்னடி ஊதா கலர் பாவாடை, ஊதா கலர் ஜாக்கெட்டு, ஆனா உள்ள உள் பாவாடை கட்டல தெரியுமா? ஏமா பொம்பளை பிள்ளைனா உள்பட கட்டணும்ல? நோ. ஏனோ? எனக்கு அது கஜ கஜ கஜன்னு இருக்கும். எது கச்ச கச்ச கச்சன்னு? அது என்ன தெரியல, அது இருக்குமா ஒரு மாதிரியா. ஏண்டி ஏண்டி இப்படி பாவாடை தாவணி போட்டா மட்டும் உள்பாடு கட்டுறதுல இல்ல எப்பவுமே உள்ள எதுவும் போடுறது இல்லையா? எப்பவுமே ஓப்பனாவே இருப்பேன். அது ஏமா அப்படி உனக்கு? அது என்ன தெரியல, நான் பிறக்கும்போது எதுவும் ஜட்டியா போட்டுக்கிட்டா பிறந்தேன். பிறக்கும்போது யாருமே போட முடியாது. சாகும்போது நம்மள ஜட்டியா போட்டுக்கிட்டு பிறக்க போறேன். அதெல்லாம் கிடையாது, வெட்டி பிடிதான் போடுவாங்க. இடையில வந்தது இந்த ஜட்டிடி. அது ஏன்டி அது? இடையில வந்த ஜட்டி என்ன மயத்துக்கு நான் போடணும்? அது உள்ளதாண்டி. நோ, நான் இன்னைக்குமே போட மாட்டேன். அம்மா வர கிளம்பல. ஏய் காவலுக்கு இனிமேல் நீ எப்பவுமே போடாத. நீ ஓசியா பார்க்கலாம்னு ஐடியா பண்ண. நீ தானே சொல்ற. சரி இருக்கட்டும், காவலுக்கு போகணும். காவலுக்கு போமா. அம்மா பார்க்கலாமா? அம்மா 5 காலுக்கு புறம மூர்த்தம். அண்ணே இத கொஞ்சம் ஏத்து. பார்க்கும்போது
வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. இவங்க யாரு? என்ன ஒரு அடக்கம். உங்க அப்பா இப்ப 10 மணில இருந்து வச்சிருக்காருமா. காலையில 5 ஆளுக்கு இதுல மிதிச்சு தள்ளிடுவாரு. இருக்கவே மாட்டாரு. அது எவருக்கு? அவரு ரொம்ப எடுப்பு துடுப்பா இருக்கீங்களே ஆளு. ஆமாமா. வேற என்ன? பூரா 10 பேர் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன். 10 பேர் தானா? இந்த கொலுசு யாரு வாங்கி கொடுத்தா? யாரு? நத்தம் கோபால். இந்த ஜில் யாரு வாங்கி கொடுத்தா? வெள்ளிக்கட்டி கந்தையா. இது வந்து இவன் புழுக்குராசி பிரபு. இது என்ன கையில போட்டுருக்க காப்பு? இது வந்து இது எது? ஒட்டியானா? அவன் சுஷீந்திரன். ஒட்டியானா? அது எல்லாம் வந்து ஆனா அந்த ஜட்டி மட்டும் என்ன வந்தது? அது யார் வாட்ஸ்அப்ல கிடைக்கலையோ? ஜட்டி மட்டும் வாங்க மாட்டேன். வந்ததுல இருந்து சட்டியாவே ஓடி ஜட்டியே போட மாட்டேன். எனக்கு போட மாட்டியா? ஜட்டி பத்தி பேசுறவே எனக்கு ஜட்டி போட முணுமுணுங்குமா. ஆமா. என்னடி பொம்பளை நீ? ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா? அப்பா சொன்னாருமா. என்ன சொன்னாரு? உங்களை கூட்டிட்டு காவலுக்கு போய் சொன்னாரு. பாத்தியா? காவலுக்கு இவ்வளவு ஒரு அடக்க ஒடக்கமா? ஆமாமா. ஒண்ணே மாதிரி ஒரு அடக்க ஒடக்கமானவன நான் பார்த்ததே இல்ல. சுடுகாட்டுல தான் பார்க்கலாம். ஏன் அடக்கம் ஒடுக்கமான பொம்பளை? நான் அந்த அடக்கத்தை சொல்லலடி. பெண்ணுனா முதல்ல எடுத்துக்காட்டு. முதல்ல எடுத்துக்காட்டு. நீ எடுத்துக்காட்டு வேணா பாருங்க. இந்த எடுத்துக்காட்டு நடி பொசுக்கு எடுத்துக்காட்டிட்டே. நீ ஒன்னு எடுத்துக்காட்டு. அதுதான் நீ. சரி அதான் கிடையாது. இப்ப நாங்க தாலி கட்டி அதும் தாலி கொட்ட பாட்டி கொழுந்தி கொண்டாவாய் செலுத்தும் மச்சாவி
போட்டா தூள் பறக்கும். ஏய் என்ன மன வருத்தத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. போட்டா தூள். ஏன் என்னாச்சு? என்ன என்ன யாரையும் மனசாரதை விரும்புறியா? எனக்கு என்ன தெரியல, என்ன விரும்புறியா? அந்த பழைய ஞாபகம் முந்திரி காடு ஞாபகம் வந்து விட்டது. ஏன் முந்திரி காடி ஆகும் வருது? முந்திரி பழத்தை புடுங்கினேன், கீழே கொட்டை தொங்குச்சு, 2 விருது இருக்கனே, அதை தூக்கி போட்டியா? எடுக்கணும்னா முன்னாடியே ஆள் வருமா? ஆமா. சரி, உன்னைய பாக்கிறேன் கொஞ்சம் பொறாமையா இருக்குடி. பெண்ணுக்கு பெண்ணே போறோம். ஏய் என்ன அடிக்கடி பாவடையே தூக்குறிய? நீனாவது பரவாயில்ல, உள்ளே பாவடையெல்லாம் கட்டி இருக்க, ரொம்ப அடக்கோட கண்ணியா. சரி, உன்னைய பாக்கிறேன் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னமா? நீ ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற. செக்ஸா? கவர்ச்சியா? அதாவது செக்ஸ் இந்த படம் பாத்திருக்கியா? எந்த படம்? செக்ஸ் பியரா? செக்ஸ் பியர் செக்ஸ் பியர் இல்ல, செக்ஸ் பியர் அவர் வேற. பியரா ஃபிகரா? சரி இருக்கடா. அதனால ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது இன்னும் நான் ஏதாவது வர்ணிச்சுட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 5 ஆளுமா முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு ஆரம்பத்துல தெரியும். சரி, ஆமா அதுதானே உண்மை. 4 மணிலேருந்து 5 மணி. அதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா கையில பிடிச்சி இழுத்துக்குமா? ஊருக்கு நல்லது இல்ல, நடிகர்களுக்கு கைகால் சுகம் கொஞ்சம். சரி, அதனால பரவாயில்ல. பரவாயில்ல, வந்துருச்சு, வரட்டுங்க. கட்டிடாமா? என்னதான் நடக்குது 2 பேருக்குள்ளயும்? நல்லா பண்ணுனிய போங்க. சரி, அடியே இவ்வளவு நேரம் விளையாடணும், இனிமே ரொம்ப வில்லங்கும். இந்த இடத்துல முனிவர்கள் தவம் செய்வதாக நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. இல்ல, பயந்த மாதிரி தெரியலையே. ஒரு கால் நமக்கு சட்டத்தை கேட்டு வந்தாலும் வரலாம். என்ன ஒரு அடக்க உடக்கம். எங்கடி ஏன் வயிற்று பிடிச்சுக்கிட்டே இருக்க? சரி, அதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கமா கவலை பார்க்கலாமா? ஆளும்